தீபக் காவியா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் எடுக்க போற ட்ரெஸ் காவியாக்கும் பிடிக்கணும்ல தாரா, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுனா ஆனா செலக்ஷன் அவங்க. தீபக் இந்த கலர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். காவியா உனக்கு இது ஓகேன்னு சொல்லு. எல்லாத்தையும் ஏன் அவங்க கிட்ட கேக்குறீங்க தீபக்? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. காவியாக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி இது ஓகேயா தான் இருக்கு தீபக். காவியா அப்ப நீயே வா செலக்ட் பண்ணு. இதை எடுத்துக்கோங்க, இது நல்லா இருக்கு. நீ ஸ்பாயில் பண்ண தீபக்கோட லைஃப நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் நீ ஒதுங்க மாட்டியா? போன்ல யாரு ரேவதி தனியா போய் பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா, நீ ரெக்கார்ட் எழுதிட்டு இருந்தல, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான் நான் தனியா போய் பேசுறேன். என்ன மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச காவியா எப்படி இருக்கணும்னு காமிக்கிறீங்களா? நான் என்னைக்குமே உங்ககிட்ட இவ்வளவு அன்பா நடந்துகிட்டதே இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு நாளும் நான் உங்களை கேட்டது இல்ல. உங்களுக்காக ஒரு டீ கூட போட்டு கொடுத்தது இல்ல. என் மேல நீங்க இவ்வளவு அன்பு காமிக்காதீங்க தீபக் ப்ளீஸ். கேண்டீனை க்ளோஸ் பண்ண போறோம், அதனால சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல. கேண்டீன்ல வேலை பார்த்தா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. வெளியில போ முதல்ல. எவ்வளவு தைரியம் தான் நீ என்னையே அறைவ? உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். தீபக் ஊருக்கு போறான்ல, அதனால ஏதோ ஸ்பெஷலா செய்யறான்னு நினைக்கிறேன். வாசனை செமையா வருதுமா கிச்சன்ல இருந்து. நமக்கும் சேர்த்து சமைச்சிருப்பாங்களா? சாப்பிடுறீங்களா தீபக்? காவியா நீ இப்போ என்னைய பார்த்து சாப்பிடுறீங்களான்னு கேட்ட. ஆமா, இதெல்லாம் உண்மையாவே என்னால நம்ப முடியல.